வெல்கம் டு சார்லன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம். டிஃபன் சாம்பார், இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்து 2 கப்பு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வானிலையில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கணும். அப்புறம் ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையோட. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு. பருப்பு 2 விசிலுக்கு அப்புறம் தரதான் இப்படி நல்லா வெந்திருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடுச்சு. இந்த பருப்பு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும், சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி.